2025 என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன பிசினஸ் பண்ணக்கூடாது, யாருக்கு எப்படி இருக்கும், இதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாக்குறேன். ஸ்கூல் புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா பண்ண வேண்டாம். பேங்க் நான் புதுசா ஓபன் பண்றேன், வட்டிக்கு விடுற தொழில் பண்ணலான் இருக்கேன், பண்ண வேண்டாம். இங்க ஒரு பெரிய அப்ஸ் அண்ட் டவுன் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, இவன்லாம் ஸ்ட்ராங் பர்சன், இவனெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் டவுன் ஆயிடுவான். இவன் ரொம்ப வீக்கான ஆள் அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த ஆள் சர்றன்னு மேல வந்துடுவான். இந்த அப்ஸ் அண்ட் டவுன் இப்ப நடக்க போகுது. ரெண்டாவது, ஐடி டிபார்ட்மெண்ட், சினிமா, போட்டோகிராஃபி, ஹோட்டல், இந்த பிசினஸ் எல்லாம் டல் ஆகும். இதன் பிறகு என்ன பிசினஸ் எல்லாம் பீக் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இதுல பார்ட்னர்ஷிப்ல பண்ணுங்க. இந்த தொழில் எல்லாம் இப்ப நான் சொல்ற எல்லா பிசினஸ் நீங்க பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். மதுபானம், எஸ் பண்ணலாம். நீங்க பார் டெண்டர் எடுக்கிறீங்களா, பார்ல வந்து ஒரு கேண்டீன் டெண்டர் எடுக்கிறீங்களா, பண்ணுங்க. இந்த பார் சார்ந்த அனைத்து தொழில்களும் சக்சஸ் ஆகும். ரெண்டாவது, சுருக்கமா சொல்ல போனா, இந்த இல்லீகல் பிசினஸ் சொல்லக்கூட செகண்ட் பிசினஸ் எல்லாமே இப்போ ஆக்டிவ் ஆயிரும். நிறைய ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பிசினஸ் பண்றவங்க ஆக்டிவ் ஆயிருவாங்க. அதனால இதுவும் பண்றவங்களுக்கும் இது நல்ல காலம். இப்ப எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு 1 இயர் இந்த செகண்ட் பிசினஸ் எல்லாமே பீக்ல இருக்கும். சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பிசினஸ் பீக்ல இருக்கும் அப்படின்னா நியாயமா இருக்கிற ஃபர்ஸ்ட் பிசினஸ் எல்லாமே படுத்துரும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இங்க ஸ்கூலே டவுன் ஆயிருச்சு, பேங்க் டவுன் ஆயிருச்சு. இந்த ரெண்டும் ஏன் டவுன் ஆச்சுங்கிறதுக்கு இப்ப அடுத்து இந்த கட்டத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ரைட். அடுத்து, உரம், பூச்சிக்கொல்லி, அக்ரிங் சேர்த்திக்கோங்க. அக்ரி விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்களா, உரக்கடை, பூச்சிக்கொல்லி கடை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். டிடெக்டிவ் ஏஜென்சி அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்றேன் சார், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தாராளமா பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். டெக்ஸ்டைல், ஆக்சுவலி திருப்பூர்லயும், திருப்பூர் சார்ந்த ஈரோடு, கோயம்புத்தூர் இங்க எல்லாமே டவுன்ல இருக்குது டெக்ஸ்டைல. இப்ப டவுன்ல இருக்கிறது பீக்ல வருமானு கேட்டா, எஸ், இட்ஸ் டைம் டு லீட். டெக்ஸ்டைல் வந்து பீக்ல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, நிச்சயமா வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, இந்த புரோக்கர் பிசினஸ் பண்றீங்களா, நிலம் சார்ந்த இல்ல என்ன மாதிரியான தரகரா இருந்தாலும் சரி, அந்த பிசினஸ் உங்களுக்கு கைகூடி வரும். நிறைய ஒர்க் பண்ணி பெண்டிங்லயே போட்டு வச்சிருக்கும். சார் நான் முடிக்கலான் இருக்கேன், 90% கைகூடி வரும்போது இன்னொருத்தங்க தட்டிட்டு போயிடுறாங்க, அந்த பணம் எனக்கு கைக்கு வராமையே போயிருது. பட் அதோட உழைப்பு பூரா என்னது, நான் தான் 90% காய் நவுத்தி எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிருந்தேன். கடைசியத்துல ஒருத்தன் வந்து பேசினா, அவன் பார்த்து அவங்கள மண்டையை கழுவி பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற நம்ம வைத்தறிச்சல். ஏன்னா நம்ம உழைப்பு இன்னொருத்தனுக்கு போயிருச்சே அப்படிங்கிறது இது வந்து குறையும். அதனால இந்த தரகர் பிசினஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஏதாவது தொண்டு நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் மாதிரி என்ன சேவை சார்ந்து என்ன நீங்க பண்ணாலும் பீக்ல வந்துருவீங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இப்ப பண்ணுங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஏற்ற காலம். ஆடு மாடு வளர்ப்பு, அக்ரி, கறிக்கடை, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். சலூன், ஸ்பா, ஆபரணங்கள் விற்கிறது, மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த மேக்கப் சார்ந்த பொருட்களை விற்கிறது, இந்த சலூனுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்றது, இதெல்லாமே பண்ணுங்க. தச்சு வேலை, சார் மரக்கடை வச்சிருக்கேன், இது வரைக்கும் டல்லா தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு என்ன சொல்றதுன்னா கமர்ஷியல் பிசினஸ் ஆகி, அதாவது மேனுவலுக்கு இங்க வேலை குறைஞ்சு போச்சு, எல்லாம் மெஷினரியா போயிருச்சு. அதனால தச்சு வேலைக்கு மேனுவல் வேலை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு, ஆர்டர் இல்ல, அது வேலை வரும், மேனுவலுக்கு இப்ப வரும். இது இல்லாம இன்னொரு அடிஷனல் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பழைய கலைகள் அதை எழுதிக்கோங்க. ஆக்சுவலி 14th பாயிண்ட் வந்து என்ன சொல்றது சுருக்கமா, இந்த வளரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, வளரி, இது வந்து பழங்காலத்து கலைகள். ஓகேங்களா? அழிந்த கலைகளை புதுப்பித்தல், இந்த மாதிரி நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சக்சஸ் வரும். இதுல ஈவன் சர்க்கஸ் கூட வரும். இந்த சர்க்கஸ் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு இது பிக்கப் ஆயிரும். இப்ப போடுங்க, இந்த பிசினஸ் வந்து ஜனவரிக்கு மேல போடுங்க, இது உங்களுக்கு பிக்கப் ஆகும். எங்க விட்டோம், இந்த தச்சு வேலையில் விட்டோம். அடுத்து பழைய பொருட்கள், நான் பழைய பொருட்களை விற்கிறேங்க. அதாவது இது எப்படின்னா கை மாத்திர பிசினஸ். நான் கோயம்புத்தூர் போனேன், உக்கடம் போனேன், ஒரு எல்பிஜி டேங்க் 4000 ரூபாய்க்கு கிடைச்சிச்சு, எங்க ஊருக்கு கொண்டு வந்தேன், 7000 ரூபாய் சொன்னேன், ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. ஓகேயா? கோயம்புத்தூர் போனோம், 4000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கணும், நம்ம ஊருக்கு வந்தோம், 7000 ரூபாய்க்கு வித்தா 3000 ரூபாய் லாபம். எப்படி செலவுகளை ஒரு 500 ரூபாய் போனாலும் 2500 கை கடக்கு நினைச்சு. இந்த பிசினஸ் அப்படியே கைக்கு மாத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் நல்லா இருக்கும். இந்த பிசினஸ் பண்ணுங்க. மேக்சிமம் இதை யார் பண்ணுவாங்கன்னா, இந்த லேண்ட் புரோக்கர்ஸ் எல்லாமே இதை பண்ணுவாங்க. அதாவது லேண்ட் புரோக்கர்ஸ்க்கு வந்து 24 ஹவர்ஸ் வேலை கிடையாது. அப்ப மீதி நேரம்ல என்ன பண்றது அப்படின்னா, இந்த பழசை வாங்கி விற்குங்க. இந்த பிசினஸ் இப்ப நல்லா போகும். ரெண்டாவது, நான் முன்னையே சொல்லிட்டேன், இங்க எப்ப குரு அடி வாங்கிட்டாரோ அப்ப
இந்த கேஷ் ஹேண்டலிங் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. 3 நாளைக்கு இப்ப பேங்க் வந்து 3 நாள் கண்டினியூஸா லீவு அப்படின்னா ஒரு பணம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த 3 நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் வேணுங்க, 1 லட்சம் ரூபாய் வேணுங்க. அந்த பணத்தை வித்ட்ராவல் பண்ணி எப்போதுமே உங்க கடையில் வச்சுக்கோங்க. அதாவது பேங்க் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. பேங்க் எப்ப வேணாலும் அடி வாங்கும். பேங்க்ல பணம் இல்ல, இன்னைக்கு கேஷ் வரல. அதே மாதிரி பல்கா நான் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் பேங்க்ல வித்ட்ராவல் பண்ண போறேன் அப்படின்னா முன்கூட்டியே பேங்க்குக்கு தகவல் தெரிவிச்சிருங்க. இது மேபி 2 days கூட ஆகலாம். என்ன சார் சொல்றீங்க, ஒரு 20 lakhsக்கு 2 days ஆகுமா? ஆமா, ஜனவரியில் இப்படி ஒரு மாற்றம் நடக்க போகுது. அதனால அதுக்கு தயாராகிக்கோங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்கு உங்க பிசினஸுக்கு 3 நாளைக்கு என்ன பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை வித்ட்ராவல் பண்ணி உங்க கையில வச்சுக்கோங்க. 3 நாள் லேட் ஆனாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே. அதே மாதிரி இந்த வளரி, பரதநாட்டியம், பழைய அழிந்த கலைகளை புதுப்பிக்கிறது அந்த தொழில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஓகே, கண்டென்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ என்ன இன்னுமே இப்ப டீப்பா பார்க்க போறோம். என்ன நடக்க போகுது சார் வானத்துல, என்ன ஏன் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பாக்குறோம். சனி இங்க இருக்கார், கும்பத்துல இருக்கிறார், நமக்கு தெரியும். அவர் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போக போறார். ஓகே, இப்போ இங்க இருந்து இங்க டிராவல் பண்றாரு இல்லையா, அங்க ஆல்ரெடி யார் இருக்கிறான்னு பார்த்தா இந்த மீனத்துல ராகு இருக்கிறார். இப்ப சனி ராகு சேர்ந்துருச்சு. இந்த சனி ராகு சேர்ந்து இங்க ரிஷபத்துல குரு இருக்கிறார். இங்க சனி வந்தார்னா சனி 1, 2, 3வது பார்வையை குரு பாக்குறாரு. குரு அப்படின்னா பணம். அப்ப பணத்தை சனி பாக்குறாரு. சனி அப்படின்னாலே தடை, தாமதம். ஓகேங்களா? அப்ப இந்த பணம் வந்து ஹோல்ட் ஆகும். ஓகே, இது யாருக்கெல்லாம் ஹோல்ட் ஆகும் பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல என்னன்னா ஜாக்பாட் உண்டு. இவ்வளவு மைனஸ்லயுமே ஒருத்தங்களுக்கு வந்து டைம் பிச்சுக்கிட்டு இருக்கும், அவங்க கோடீஸ்வரங்களாக போறாங்க. உண்மைதான். என்ன சார் பேங்கே திவால் ஆகுதுங்கிறீங்க, ஒருத்தங்க கோடீஸ்வரன் ஆகுறீங்க. ஆமா, இந்த ரெண்டுமே நடக்க போகுது. அதுதான் இங்க ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் நடக்க போகுது. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ல இவனையெல்லாம் அசைக்கவே முடியாது. இப்ப ஈவன் அம்பானியே வச்சுக்கோங்களேன். அம்பானியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவருக்குலாம் ஒண்ணுமே வராது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்பேற்பட்ட பர்சன் டவுன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி கீழே குப்பையா இருக்கிற ஒரு ஆள் சர்ன்னு காத்தடிச்சு மேல போயிடுவாங்க. இந்த மாற்றம் நடக்கும். அதுக்கு காரணமும் இந்த பயிற்சி தான் காரணமாக போகுது. ஓகே, அடுத்து இந்த வியாதி ஒன்று எழுதியிருந்தேனே, அது சொல்லலாம் சொல்லலாம். இந்த சனி ராகு சேர்ந்து இவங்க குருவை எப்ப பார்த்துட்டாரோ அப்ப குரு என்ன ஆகும் அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கின் பிரச்சனையுமே யாருக்கு அதிகமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கன்னி ராசிங்களை குறி வச்சு அடிக்கும். அதனால கன்னி ராசிக்காரங்க கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த புற்றுநோய் எப்படி அப்படின்னா மரபு வழி, தாத்தாவுக்கு இருந்துச்சு இவருக்கு வந்துச்சு, அப்பாவுக்கு இருந்துச்சு இவருக்கு வந்துச்சு, மாமாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு மரபு வழி சார்ந்த புற்றுநோய்கள் வர்றதுக்கு, அது பரவுவதற்கு இந்த ராகு காரணமாக இருக்கிறார். அதனால உங்க ஜெனரேஷன் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைட்டா சிம்டம் ஏதாவது பெயின் தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டா செக் பண்ணிக்கோங்க. இந்த புற்றுநோயில நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம், பட் அதுதான் என்ன சொல்றது, அதுதான் ப்ரொசீஜரே. அதாவது என்னன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ல இப்ப இங்க ஒரு புற்றுநோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க உடல்ல. இப்ப இது என்ன புற்றுநோய்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம மெடிக்கல் என்ன டேர்ம்ஸ்னா இதை ஒரு இன்ஜெக்ட் பண்ணி இதை எடுத்து சென்னைக்கு அனுப்புவாங்க ஆர் மும்பைக்கு அனுப்புவாங்க. இப்படி அனுப்பி இந்த கேன்சர் என்ன வகை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன டைப்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்டே பண்ண முடியும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புற்றுநோய் எப்ப நீங்க குத்தி இந்த தேன் கூட்டை களைச்சிட்டீங்களோ இப்பதான் இது ஸ்ப்ரெட்டே ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஏன் சித்தால வந்து இதோட ட்ரீட்மெண்ட் எப்படின்னா சித்தால இதை உடைக்க மாட்டாங்க, இதை சுத்தி வேலி போட்டு விட்டுருவாங்க. நீங்க கொடுக்குற மருந்து இப்படி போய் இதை அடைச்சிரும், எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும், டெவலப்பே ஆகாது. பட் இதை உடைச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த கேன்சர் செல்கள் பரவ ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல. ஏன்னா நீ தான் உடச்சு விட்டுட்டிய. அப்ப இங்க இருக்கிற கேன்சர் பிளட் ஃப்ளோல இங்க இருந்து இங்க போகும், இங்க போகும், இங்க போகும், இங்க போகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல எது வீக்கா இருக்குதோ இங்க இத்தனையூண்டு இருந்தது அப்புறம் இவ்வளவு பெருசாயிரும். இதனால இந்த இதை பண்ணாதீங்க. இதை பண்ணாம வேற என்ன நீங்க மெத்தட் பண்ண முடியுமோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த புற்றுநோய் இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. மறுபடியும் மினிமைஸ் பண்ணிட்டு இந்த சாப்டர் வாங்க. ஓகே, இப்போ மார்ச் மாசம் தான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குரு வந்து மே மாசம் பயிற்சி ஆக போறாரு. இந்த குரு இங்க இருந்து மிதுனத்துக்கு போக போறாரு, சனி இங்க இருந்து மீனத்துக்கு போக போறாரு. அப்ப
இங்க இருந்து இங்க பார்க்கக்கூடிய இவர் வந்து ஆக்சுவலி இவர் மார்ச்ல தான் வராரு. அப்ப மார்ச்ல தான் இவர் ரியாக்ஷன் காட்டுவாரான்னு கேட்டா இல்ல, பிப்ரவரி ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ரியாக்ஷன் காட்ட ஆரம்பிச்சிருவார். அப்ப எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசத்துல முதல் 15 நாள் உங்களுக்கு வந்து சுமாரா போயிட்டு இருக்கும். அதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். இது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்கு 15ஆம் தேதிக்கு மேல, ஜூன் ஜூலைலாம் இட்ஸ் குட். கோல்டுல இருங்க, நெட்டு கட் ஆகுது. ஓகே, சனி கும்பத்துல இருந்தாரு, அதனால இவங்க 3 பேருக்கும் 7.5 சனி நடந்துட்டு இருந்துச்சு. இவர் மீனத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா மகரம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட் மேஷத்தை உள்ள இன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப யாருக்கெல்லாம் 7.5 சனி அப்படின்னு கேட்டா கும்பம், மீனம், மேஷம் இவங்க 3 பேருக்கும் 7.5 சனி நடக்குது. அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு நடக்குது. இந்த 7.5ல இருந்து யாருக்கு விடுதலை அடைஞ்சு அப்படின்னு கேட்டா மகர ராசிக்காரங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க. ஓகேயா, இவர் வெளியே போயிட்டு இவர் உள்ள வந்து சிக்கிட்டார். ஓகே, இப்போ சார் இந்த எனக்கு தசாபுத்திகள்லாம் நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை நினைச்சு நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்படாதீங்க. தசாபுத்திகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா இந்த 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ உங்களை பெருசா பாதிக்காது. ரெண்டாவது, தசாபுத்தியே உங்களுக்கு வீக்கா இருக்குதுன்னா இப்பதான் நீங்க இதுல மாட்டிக்குவீங்க. எல்லாமே ஒரு லூப் தான். அந்த லூப்புக்குள்ள நீங்க போய் மாட்டாத வரைக்கும் தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். லூப்புக்குள்ள போய் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதனாலதான் படாத படம் விட்டு படுத்து எடுத்துரும். இதுல ஒரே வீட்டுல 2 7.5 இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கும்பராசி, 2 மீனராசி, நானும் என் பையனுங்க, நானும் என் பண்டாட்டிங்க, சோழி முடிஞ்சிச்சு. 7.5 இங்க 15 15 இங்க பெரிய பிரச்சனை தான். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது பண்ணிக்கோங்க. ஓகே, எப்போ சனி வந்து குருவை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ இந்த குருவோட ஆளுங்கன்னு சில பேர் இருப்பாங்க. யார் அப்படின்னா புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க. இப்ப இது எல்லாம் இந்த 3 நட்சத்திரமும் 2 ராசிகள்ல இருக்கும். புனர்பூசம்னா மிதுனம் கடகத்துல இருக்கும், பூரட்டாதி அப்படின்னா கும்பம் மீனம்ல இருக்கும், விசாகம் அப்படின்னா துலாம் விருச்சகம் இந்த 2 ராசிகள்ல இருக்கும். உங்களுக்கு பண வரவு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதுல வந்து உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும் பணப்புழக்கம். அப்படியே நீங்க ஹேங் ஆகி நிப்பீங்க. இவங்க எல்லாருமே வச்சுக்கோங்க, நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் உங்களை ஹேங் பண்ணி விட்டுரும். மார்ச் வரைக்கும் நீங்க ஹேங் ஆகி என்னையா வர வேண்டிய பணம் இன்னும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் ஆகி நிப்பீங்க. பட் ஏப்ரலுக்கு மேல பிச்சுக்கிட்டு பணம் வந்துடும், ஏன்னா ஹோல்டு பண்ண முடியாது. இவர் மே மாசம் வந்து இங்க போக போறாரு. மே மாசம் போக போறாருன்னா ஏப்ரல்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும், என்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படிங்கிறப்ப இவர் நவுந்துட்டார், இந்த சனியோட பார்வையிலிருந்து இந்த குரு விடுபட்டார் அப்படின்னா மே மாசம்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு 3 மாசம் டஃபா இருக்கும். இந்த 3 மாசம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோங்க. இந்த 3 மாசத்தை கஷ்டத்தை நினைச்சு தப்பான டெசிஷன் எடுத்துடாதீங்க. ஜாதகமே எதுக்கு பாக்குறேன்னா, சார் எனக்கு ஏதாவது நல்ல வலிக்குது பின்னாடி பிறக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் பாக்குறோம். ஆமா, உனக்கு மே மாசத்துல இருந்து டைம் நல்லா இருக்குது அப்படின்னா பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருங்க, அவ்வளவுதான். இதுக்கு தான் ஜாதகமே பாக்குறோம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு திட்டவட்டமா எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், இந்த இவங்க எல்லாருக்குமே, அதாவது குருவினுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்கு மே மாசத்துல இருந்து டைம் நல்லா இருக்கும். அது வரைக்கும் கஷ்டமா இருக்கும். அதை ஸ்டெமினாவோட எதிர்த்து போராடுங்க, அப்புறம் உங்களுக்கு சக்சஸ். ஓகேயா? டவுட்? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் எல்லாம் வரும். பர்டிகுலர் என்னன்னா, நம்ம இருக்கிற பிஸியில நான் நினைச்சேன், ஆக்சுவலி சூப்பராகவே ப்ரிப்பேர் ஆயிருந்தேன், எல்லாருக்குமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ராசிகளுக்கும் என்னெல்லாம் நீங்க ப்ரிப்பேர். இப்போ என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. இதுல இருந்து எப்படி உங்களை தற்காத்து கொள்றது, அதுதான் முக்கியமே. அந்த எப்படி தற்காத்து கொள்றதுங்கிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன். அப் டு ஜனவரி 4 வரைக்குமே என்கிட்ட டேட் இல்லை. ஜனவரி 4க்கு மேல நான் போடுறேன். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்றதுன்னு போடுறேன். அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதான் ரெமெடி. அந்த ரெமெடியை பார்த்துக்கோங்க. ரெமெடி இருந்தால் மட்டும் தான் நீங்க தப்பிக்கவே முடியும். ஓகேங்களா? நான் உங்க கையில ஒரு குச்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நைட்டு 10 மணிக்கு உங்க வீட்டுக்கு போறீங்க, ரோட்ல ஒரு நாய் படுத்திருக்கு அப்படின்னா உங்க கையில ஒரு குச்சி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு தைரியமா இருக்கும். அந்த மாதிரி தான் அது, ஒரு சாதாரண குச்சி தான். பட் உங்களுக்கு வந்து ஒரு பயம், அப்பாடி பயம் போயிடும். நம்ம கையில ஒரு குச்சி இருக்கு, நாய் வந்து அடிச்சிடலாம். ஆள் அதே ஆள் தான், நல்லா பார்த்துக்கங்க. ஆள் அதுதான். உங்க கையில ஆயுதம் இல்லாத போது உங்களுக்குள்ள பயம் இருந்துச்சு, ஆயுதம் இருந்தப்ப உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. அதனால இந்த ரெமெடி எல்லாம் நான் கொடுக்க ரெமெடி ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஆயுதம் மாதிரி இந்த நாயை கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஓகே, டீகே. எல்லாரும் பிஸியா இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்க ஒர்க்கு பார ஆரம்பிங்க. அடுத்து நம்ம வீடியோ வரும், கண்டினியூவா பாருங்க. மதுரையில மீன் மாநாடு வச்சிருக்கேன்.
வாய் ரோலிங் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மதுரையில் மீட்டிங்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25/12. அடுத்து சென்னை வந்து January 4ன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ரெண்டுமே மண்டபம் புக் பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா, இன்னர் ஹால் தான். சென்னையில் இருக்கிறவங்களும் ரெடி ஆகிக்கோங்க. January 4 சென்னை வரேன். ஆக்சுவலி 2 நாள் பிளான், January 4, January 5. இதில் ஒரு நாள் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த 2 நாள் சனி ஞாயிறு ரெண்டுமே சென்னையில் இருப்பேன். கோயம்புத்தூர் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. கோயம்புத்தூர் வரலாமான்னு இருக்கேன். என்ன ஆச்சுன்னா, கோயம்புத்தூர் வந்து அது வந்து டெட் எண்டு. கோயம்புத்தூருக்கு அப்புறம் நமக்கு தமிழ்நாடு இல்லை. அப்படின்னா அப்படி இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் நான் மீட்டிங் போட மாட்டேன். ஒரு டீட்டிங் நான் என்னோட பிளானே பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு டாட் வைக்கிறேன்னா, ஒரு இடத்துல மீட்டிங் வைக்கணும், அதை சுற்றி 5 டிஸ்ட்ரிக்டாவது இருக்கணும். இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் மக்களும் அந்த இடத்துக்கு வர மாதிரி வைக்கணும். அப்படி சென்டர் பாயிண்ட்ல தான் வைப்பேன். கோயம்புத்தூருங்கிறது இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஒருவேளை சேலம்ல வைக்கலாம். ஆமாம், ஏன்னா சேலத்தை சுற்றி நிறையா ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்கீங்க. அதனால இந்த கோயம்புத்தூருக்கு பதிலாக சேலம் நம்ம லிஸ்ட்டில் ஆட் ஆகும். நான் சேலத்துக்கு வர வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுக்குள்ளே ஜனவரியே வந்துடும். பரவாயில்ல, நான் உங்களை ஒப்பீனியன் கேட்குறேன். நீங்கள் வர்றதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன். கேலண்டர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். காலையில் பிஸி ஷெடியூல், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், எனக்கு டைட் ஷெடியூல் தான். தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கொடுத்துருப்போங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்றேன். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச எல்லாமே ஒரு லைக்ஸ் போட்டு விடுங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக்ஸ் போட போகிறீங்க. இந்த லைக்ஸ் நம்பி நம்ம கிடையாது. அடுத்து உங்களுக்கு போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த கிரெடிட்டும் இல்லை. நீங்கள் லைக்ஸோ கமெண்ட்டோ என்ன பண்ணாலும் உங்கள் நண்பர்களுக்கு இதை எடுத்து கொடுக்கும். அவங்க இதனால ஒரு நற்பலன் அடைவாங்க. அவ்வளோதான். இதில் எனக்கு ப்ராஃபிட்லாம் இன்னும் இல்லை. நான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன். நான் ஒரு 1000 பேர்த்த காப்பாற்றுறேன். அந்த 1000 பேர் நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நான் நல்லா இருப்பேன். இங்கே நான் பணம் சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கல. ஓகேவா, நீங்களும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துரு. நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகேயா, அப்போ நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். நான் ஒரு 1000 பேர்த்த சேஃப் ஜோனுக்கு கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வேலை இவர் சொன்னார், அதனால நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணல. இல்லைனா என் பொண்டாட்டி நகை எல்லாமே அடகமான வச்சு தான் இந்த பிஸ்னஸை பண்ணலான் இருந்தேன். இன்னைக்கு நான் பண்ணலை, நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மனசார இவர் நல்லா இருக்கட்டும் நினைப்பீங்க இல்லையா? இந்த புண்ணியம் தான் என்னை வாழ வைக்கும். ரெண்டாவது, தர்மம் தலைகாக்குன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் ஒரு ரிஸ்காக இருந்தால் கூட அது வராது. அப்போ பார்த்தீங்களா எதுக்கு எவ்வளோ சக்தின்னு. பணம் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். நான் பிஸ்னஸ் பண்ணி நான் அந்த பணத்தை நான் சம்பாரிச்சுக்குவேன். அது தனி. பட் புண்ணியங்களை இங்கே தான் சம்பாரிச்சாகணும். எத்தனை பேர் வாழ்க்கையை நான் ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்துறங்கிறதுல தான் நான் புண்ணியம் சம்பாதிக்கிறேன். இந்த புண்ணியம் என்னையும் காப்பாற்றும், என் பையனை காப்பாற்றும், என் தலைமுறையை காப்பாற்றும், இது எல்லாத்தையுமே காப்பாற்றும். நான் சம்பாரிச்ச பணம் என்ன மட்டும்தான் காப்பாற்றும். ஓகேவா, அதனால நீங்களும் ஒரு பக்கம் பணத்தை சம்பாதிங்க, இன்னொரு பக்கம் புண்ணியத்தை சம்பாதிங்க. இதுதான் பேலன்ஸ். இப்போதான் உங்கள் வாழ்க்கை வந்து பேலன்ஸ் ஷீட்டே டேலி ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வராது. வந்தாலும் கேட் ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். 190 ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.